விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து சந்திரன் மதி போயிடுச்சு. இந்த 2-3 வருஷமாவே மதி கலங்கி போய் வந்தவன் போனவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்கி அதுக்காக ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவன் தொழில் செய்யன்னு சொல்லி இவனும் போய் தொழில் செஞ்செல்லாம் மாட்டி அதில் கடன் வாங்கி திணறிட்டு இருக்காங்க. அவங்க தொழில் செய்யக்காரங்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து. இப்போ 8 குரு துக்கம் அவமானம் துன்பம் இதெல்லாமே பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பெரிய மாற்றம் தெளிவு கிடைக்கும். இந்த ஒரு வருஷத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இதுவரைக்கும் செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே திருத்தி தப்பிச்சிடணும். அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அறுவை ஓப்பன் பண்ணியே இருக்கணும். எந்த சூழ்நிலையும் பொய் பேசக்கூடாது, சமாளிக்கக்கூடாது. உண்மையை சொல்லி தப்பிச்சுட்டா இந்த ஒரு வருஷம் இத்தனை வருஷம் செஞ்சாங்கல்ல அத்தனையும் அடித்து ஜெயிச்சிடுவாங்க. பெரிய பேரு புகழ் அடையக்கூடிய, லாபம் அடையக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய, சுகம் தரக்கூடிய, கல்யாணம் நடக்கக்கூடிய, விவாகத்தே போனால் கூட திருப்பி சேரக்கூடிய பெரிய மாற்றமெல்லாம் விருச்சிக ராசிக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது. இவங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு பதவி கிடைக்கும். ஜூன் ஜூலையில் கட்சியில் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அந்த பெரிய ஆளுக்கு ஒரு பிஏஓவோ இல்லை எம்எல்ஏக்கு பிஏஓவோ மினிஸ்டருக்கு பிஏஓவோ இவங்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவங்களுக்கு தான் அந்த ஜாக்பாட் அடிக்கும். இதில் கொஞ்சம் விவரமாக இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து புத்திசாலித்தனமாக இருக்கலாம். கேட்ட நட்சத்திரக்காக மட்டும் இதில் யாரையும் சேர்த்திக்கவே கூடாது. அவன் வந்து இப்போ விவரமாக இருப்பான். அப்போ அங்கே போய் அந்த ஆளையே காலி பண்ணிடுவான். நான் ஏற்கனவே சொன்னேன், விருச்சிக ராசிக்காக ஒருத்தன் நாட்டையே உலகத்தையே ட்ரம்ப் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ரொம்ப டேஞ்சர். அதே தான் எல்லா வெள்ளைக்காரனாக வந்துட்டா மட்டும் வந்துடாது. எல்லா ஊர்லேயும் சமமாக தான். அதில் ஈ முதல் ஈசன் வரைக்கும் அதுதான். அது வெள்ளையாக இருந்தானே கருப்பாக இருந்தானே எல்லாத்துக்கும் அதுதான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்ட நட்சத்திரக்காங்க கப்பு சுப்புன்னு ஒருத்தக்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்குங்க. சொன்னதை செய்யணும்னு நினைங்க. நீங்கள் முதலாளி ஆகணும், இவனை காலி பண்ணிட்டு மேலே வரணும், இவன் வேலையை நாம் கற்றுக்கணும், இவன் இடத்த பிடிக்கணும், போட்டியெல்லாம் நடக்கும். அது வேண்டாம்.